Prevention of welding distortion. விதி எண் 1. சீர்குலைவை தடுக்க தீவிர சுருக்க விசையை குறைக்கவும். சரியான விளிம்பை தயார் செய்வதன் மூலம் தீவிர சுருக்க விசையானது குறைக்கப்படுகிறது. இந்த அளவு பெவலிற்கு தேவைக்கு அதிகமான வெல்டு உலோகம் தேவைப்படும். ரூட்டில் சரியான பிணைப்பை பெற பெவல் 30 டிகிரியாக இருக்க வேண்டும். ஆனால் சரியான ஃபிட்டப்பும் அவசியமாகும். எனவே பிளேட்டுகளை 0.794 மில்லிமீட்டர் முதல் 1.59 மில்லிமீட்டர் வரை இடைவெளி விட்டு வைக்கவும். இது வலுவான ஜாயிண்டுகளை உருவாக்க உதவுகிறது. வெல்டிங் கட்டமைப்பில் நடுநிலை அச்சை பரிசீலிக்கவும். உதாரணமாக விட்டு செய்யப்படும் வெல்டானது பெரும்பாலும் தேவையான வலிமையை கொடுக்கிறது மற்றும் தீவிர சுருக்க விசையை குறைக்கிறது. விதி எண் 2. சீர்குலைவை தடுக்க எங்களுக்கு சுருக்க வேலையை செய்யவும். ஒரு டி ஜாயிண்டில் செங்குத்து பிளேட்டானது வெல்டு பக்கத்திலிருந்து சற்று விலகியுள்ளது. எனவே அது உண்மையான நிலைக்கு நகர்த்தப்படுகிறது. வெல்டிங் செய்வதற்கு முன் பாகங்கள் இவ்வாறு வைக்கப்படுகின்றன. வெல்டிங் செய்து முடித்ததும் கட்டுப்படுத்தப்பட்ட சுருக்கம் எவ்வாறு துவங்குகிறது என்று கவனிக்கவும். விதி எண் 3. சீர்குலைவை தடுக்க சுருக்க விசைகளை பிற விசைகளுடன் சமநிலைப்படுத்தவும். சரியான வெல்டிங் வரிசைகளை பயன்படுத்தவும். இது நடுநிலை அச்சை பற்றி பிளேட்டின் இரு பக்கங்களிலும் மாற்றி செய்யப்படும் வெல்டாகும். இது சுருக்க விசையை முன்னும் பின்னும் நகர செய்கிறது. அதனால் எந்த சீர்குலைவும் ஏற்படுவதில்லை. தடுமாற்றமாக விட்டு வெல்டிங் செய்வது எந்த சீர்குலைவையும் ஏற்படுத்தாது. இதன் மற்றொரு பயன்பாடாகும். இது முறையே 1, 2, 3 மற்றும் 4 என்ற நிலையில் உள்ளது.